யாராச்சும் இருக்கேல? அடடே வாங்க பத்த ஐயரே. வாடா அம்பி, நல்லா இருக்கியா? அருமையா இருக்கேன். அப்புறம் நீங்க நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சௌக்கியமா இருக்கேன். என்ன இந்த பக்கம் திடீர்னு? ஏண்டா அம்பி, உன்னோட ஆத்துக்காரமா இல்லையா? ஓ அவள கேக்குறீங்களா? இப்பதான் சாப்பிட்டோம். அநேகமா பாத்திரம் விளக்கிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். இருங்க கூப்பிடுறேன். பார்வதி, பார்வதி என்னங்க? இங்க வந்து பாரு யார் வந்திருக்காங்கன்னு. இதோ வரேங்க. அடடே பத்தையரா, வாங்க வாங்க வாங்க. நல்லா இருந்தோம் நம்ம நச்சாரம். அப்புறம் என்ன இவ்ளோ தூரம் வந்திருக்கீங்க எங்களை பாக்குறதுக்காக? சரி அது இருக்கட்டும் விடுங்க. முதல்ல உங்களுக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். வேணாமா, நோக்கு எதுக்கு சிரமம்? அம்மாடி ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வாமா. ஏமா ஃபில்டர் காஃபின்னா எனக்கு ரொம்ப இஷ்டம். அப்படியே சக்கரை கொஞ்சம் தூக்கலாம். கவலையே படாதீங்க, எங்க வீட்ல எப்பவுமே ஃபில்டர் காபி தான். வேற ஒன்றும் இல்லை, பக்கத்து தெருவில் கல்யாண விஷயமா வந்தேன். வந்த இடத்துல உங்களோட ஞாபகம் வந்துருச்சு. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சோ இல்லையோ, அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். அப்புறம் இரு, நீ கல்யாண விஷயம்னு சொல்லுவது எனக்கு ஞாபகம் வருது. நம்ம இந்த ராசிபுரத்துல மளிகை கடைக்காரருக்கு பொண்ணு பாத்தீங்களா, அது என்னாச்சு? ராசிபுரமா? அதான் இரு, ஜெகநாதனோட பையனுக்கு. எந்த ஜெகநாதன்? ஐயரே தர்மபுரி போய் பொண்ணு பார்த்துட்டு வந்தீங்கல்ல? ஓ அவளை கேட்கிறேளா? மாப்பிள்ளையாண்டான் சைடு எவ்ரிதிங் ஓகே, பட் பெண்ணாத்தக்காரவா தான் முரண்டு பிடிக்கின்றா. ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படி இப்படி எப்படியும் பேசி முடிச்சுருவேன். ஏண்டா அப்பி, அவதான் உன்னோட தங்கச்சியா? என்ன ஐயரே தெரியாதா? என் தங்கச்சி இதுக்கு முன்ன பார்த்ததே இல்லையா? புதுசா கேக்குறீங்க? ஏண்டா அம்பி, சின்ன வயசுல பார்த்தது நெடு நடுன்னு வளர்ந்துட்டாலே இல்லையோ, அதான் இன்னைக்கு அடையாளம் தெரியல. பிஇ படிக்கிறா, ஃபைனல் இயர். ஓ பேஸ் பேஸ், ரொம்ப நல்ல விஷயம் தான். ஆமா வரன்னு எதுவும் பார்க்கலையா? எங்க ஐயரே இன்னும் ஒன்னும் ஆரம்பிக்கல. என்னடா அம்பி இப்படி இருக்க? அதுக்கு என்ன ஐயரே, நீங்களே இவளுக்கு ஒரு நல்ல மாப்பிளைய பாத்துருங்க. ஓ பேசா பாத்துறேன். அதெல்லாம் முடியாது, இன்னும் 2 வருஷம் போகட்டும், அதுக்கப்புறம் தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன். 2 வருஷம் கழிச்சு நீ இருப்படி அம்மா, நல்ல மாப்பிள்ளை இருக்கணுமே. அண்ணா பாருங்க, அண்ணி எப்ப பாரு என்ன இந்த வீட்டு விட்டு துரத்துல குறியா இருக்காங்க. என்னன்னு கேளு. ஏய் சொல்ற விதத்துல சொன்னா அவ கேட்க போறா. ஏன் சும்மா புள்ளைய கரிச்சு கொட்டிட்டு கிடக்குற? அதுக்குள்ளடா செல்லம், காலகாலத்துல கல்யாணம் பண்ணலின்னு வச்சுக்கோ, ஊர் நம்மளை தப்பா பேசும். சரியா? சரிண்ணே, நீங்க சொல்றத நான் கேட்கிறேன். ஆனா நான் பார்த்து ஓகே சொல்ற மாப்பிள்ளை தான் நான் கட்டிக்குவேன். இதுல எந்த மாற்றமும் இல்லை. சொல்லி ஏய் என்னடி சொல்லிட்டு போறா? லவ் பண்ணி தொலைறாளா? சேச்சே, நம்ம பிள்ளை அப்படியெல்லாம் செய்ய மாட்டாங்க. அப்படி ஏதாவது இருந்தது மாவளங்களா 2 பேத்தையும் தொலைச்சு போடுவோம். தொலைச்சு ஏண்டா அம்பி, இந்த காலத்து பிள்ளைவாளெல்லாம் நம்ப முடியலதான். ஆனால் உன் தங்கச்சி அப்படி இல்லை, நீ நல்லா வளர்ச்சி வச்சுருக்க. நீ பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காது. சரி ஐயரே, உன் வாய் முகூர்த்தம் பழகிட்டான். நீயே ஒரு நல்ல ஜாதகம் மாதிரி தான் ஒன்று சொல்லு பாப்போம். ரொம்ப நல்லதா போச்சு. உன் தங்கச்சியோட ஜாதகத்தை சொல்லு. அவளுதான், அவளுது கார்த்திகை நட்சத்திரம், ரிஷப ராசி, சிம்ம லக்கணம். கொஞ்சம் அம்பி. கார்த்திகை ராசி கரெக்டு தானே? கார்த்திகை நட்சத்திரம், சிம்ம ராசி. ஆஹா ஓஹோ, பேஸ் பேஸ், ரொம்ப நல்லா இருக்கே. அதிர்ஷ்டக்கார ஜாதகம் போய் நான் நினைக்கிறேன் ஆத்தாளோட உருங்க உங்களுக்கு ரொம்ப நிறைய இருக்குன்னு. என்ன ஐயர் சொல்றீங்க? என்ன உன் தங்கச்சியோட ஜாதகத்துக்கு கவர்மெண்ட் உத்தியோகம் பார்க்கறவங்களுடைய வரனே பொருத்தமா இருக்கானே பாத்துக்கோயே. என்னது கவர்மெண்ட் மாப்பிளையா? என்ன வேலை பாக்குறாரு? ஈரோட்ல இன்ஸ்பெக்டரா இருக்கா. என்னது இன்ஸ்பெக்டரா? அதெல்லாம் வேண்டாம், போலீஸ் மாப்பிள்ளை எல்லாம் எங்க குடும்பத்துக்கு ஒத்து வராது. எம்மாடி, நீங்க நினைக்கிற மாதிரி அவ அப்படி இல்லை. பார்க்கறதுக்கு ஹீரோ கணக்கா சூப்பரா இருப்பா. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், கொஞ்சம் கூட லஞ்சம் கிஞ்சம் அவளுக்கு பிடிக்காது. இவளை போட்டு பிடிச்சு போட்டா பொடி போட்டு இருக்கா. அப்புறம் போட்டோ ஏதாவது? போட்டோ ஐயரே, போட்டோ ஏதாவது இருக்கா மாப்பிள்ளை? இது கொஞ்சம் இருறா அம்பி, ஒரே நிமிஷத்துல வந்துடுறேன். பையன்
நல்லா தான் இருக்கான். பையன் பார்க்க நல்லா தான் இருக்காரு. சரி அப்புறம் என்ன ஐயரே, வரதட்சணை ஏதாவது கேள்வி ஏதாவது? நீங்க தான் கேட்கணும். என்ன ஐயரே, வரதட்சணை ஏதாவது கேட்பாங்களா? ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்கு வந்துட்டேன். வேற ஒண்ணு இல்லை, அவ எதுவும் ஆசைப்படல. அவளோட தோப்புனர் கொஞ்சம் ஆசைப்படுறா. ஒரு 50 லட்சம் இருக்கும், 50 பவுன். என்னது 50 லட்சம் 50 பவுன் நகையா? ஆஹாஹாஹா. இது ஒரு காலம் நாங்க ஒத்துக்க முடியாது, அது எங்களால செய்யவும் முடியாது. ஒரு நிமிஷம் இரு, என்ன ஏதுன்னு தெரியாம நீ வாட்டுக்கு லாபோதிப்பான்னு குதிக்காத. ஏண்டா அம்பி, நீங்க வரதட்சணை பத்தி பாக்குறீர்கள், ஆனா இந்த மாதிரி ஒரு நல்ல வளர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்ப நாம போய் சொல்றதுக்குள்ள எவாளாச்சும் கொத்திட்டு போயிருவா, அவ்வளவுதான் நான் சொல்றேன். ஐயரே, நான் சொல்றது புரியுது, நீ சொல்றது புரியுது. இருந்தாலும் கொஞ்சம் சரி, தங்கச்சிக்கு இல்லாத என்ன இருக்குது. அப்புறம் இன்னொரு கண்டிஷனு, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் என் தங்கச்சியும் மாப்பிள்ளையும் தனி கொடுத்தனும் தான் வைக்கணும். என்ன இப்படி பேசுறேன்? கல்யாணம் ஆன ஒரு மணி நேரத்திலே தனி கொடுத்தனும் போயிடுறா. இது ஒரு பெரிய மேட்டா? ஏண்டா அம்பி, அதை ஒத்துன்ற அப்படியே கல்யாண செலவையும் நீயே ஏத்துன்ற. சரி பாப்போம். அப்போ வரட்டுமா? வரேம்மா. சரி, பழக்க தோசையில் என்னோட கமிஷனை மறந்துடாதே. 50 லட்சம் போனா 50 பவுன் தரேன், உனக்கு தர மாட்டேனா? போங்க ஐயரே. அது ஓதுண்டா அம்பி. அப்ப நான் வரேன். என்னங்க, எப்படிங்க எப்படி இவ்வளவு பணமும் நகை கொடுப்பீங்க? அதுக்குதான் ஓ நகை இருக்குது இல்ல. ஏன் நகையா? ஏன் நகைலாம் என்னால கொடுக்க முடியாது. கொடுக்க மாட்டேன்.